மகர ராசி நேயர்கள் என்றாவே மகத்துவமானவர்கள், அற்புதமானவர்கள். எல்லா பிரச்சனைகளையும் தனக்குள் போட்டு அடக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இவரை சார்ந்தவர்கள்தான் இவர்களுக்கு பிரச்சனை. தாயோ, சகோதரனோ, இல்லை பூமியோ, இல்லை ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரியோ இவங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். காரணம், இவர்களுக்கு நல்லது செய்வது போல் இவர்கள் வார்த்தையை சரியாக பயன்படுத்தாமல் இவர்களை வார்த்தையை வைத்தே இவர்களை இழுத்து சிக்கல்ல விட்டுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களும் என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்ட நடந்துக்குவாங்க, நம்புவாங்க. அவங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் உண்மை உள்ளவராக இருந்து என்ன பயன்? இறுதி காலத்தில் இவர்கள் எல்லோரையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவர்களுடைய கர்ம வினையை இந்த காலத்தில் மற்றவங்களை நம்பி மேலும் மேலும் கர்ம வினையை வளர்த்து கொள்வார்கள். இவர்களை பொறுத்தவரையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் இந்த செப்டம்பர் மாதத்தில் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு பாதிப்போ, தலையில் அடிபடுவதோ இல்லை கைகாலில் அடிபடுவதோ நடக்கும். இவர்கள் சில விஷயங்களில் சொல்லாலும் மாட்டிக்குவாங்க, எதையாவது இழந்துருவாங்க. பொருளாதாரம் எவ்வளவு இருந்தாலும் இல்லை என்ற வார்த்தை இவர்கள் சொல்லாத இருந்தால் இவர்களுக்கு எப்பொழுதும் பொருளாதாரம் நிலைச்சிருக்கும். ஆனால் இவங்க இல்லைன்ற வார்த்தை மாத்திரம் இவங்க சொல்லாமல் இருக்குங்க, இவ்வளவு இருக்குங்க ஒரு அளவை குறித்து சொல்லினாங்கன்னா அதை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை இவங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் இல்லைன்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, ஒரு சிலருக்கு தான். அவங்க பிறவி கடனுக்கு ஏற்பதான் இப்படி நடக்கும், எல்லாருக்கும் நடக்காது. காரணம் என்னன்னா அவங்க வயதை பொறுத்து அந்த சம்பவங்கள் நடக்கும். இது அவங்க பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக தான் மிக தெளிவாக மிக அருமையாக உணர்ந்த பிறகு எவ்வளவு உணர்ந்தாலும் சரி, இவங்க எப்போ உணரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் உணர முடியும். மற்றவங்க சொல்கிறதுனால இவங்க உணர மாட்டாங்க. இவங்களுக்கு நன்றி கடன் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க யாருக்கு எது செஞ்சாலும் அவங்க நன்றி கடனாக இருக்க மாட்டாங்க, எடுத்து வம்பில் விட்டுருவாங்க. ஆனால் அவங்கள தான் இவங்க நம்பி போவாங்க. யார் இவங்களுக்கு கெடுதல் செய்வார்களோ அவங்களை நம்பி தான் இவங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். ஆகையினால் இவருடைய ஜாதகத்தில் மாந்தி, சனி, ராகு, கேது, செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து இவருடைய வாழ்க்கையோட தரமும் தன்மானமும் இருக்கும். இவருடைய பிள்ளைகள் இவர்கள் சொல்லை கேட்பதற்கு கொஞ்ச நாள் நன்றாக கேட்பார்கள், கொஞ்ச நாள் இவர்கள் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் வார்த்தையை அவர்களையும் இழுத்து வம்பல விட்டுரும். ஆகையினால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இவங்க வயதாகி தனிமைப்பட்டாலும் தான் அந்த கர்வத்தை விட்டு போக மாட்டாங்க. எல்லாம் இருக்குன்னு அப்போ சொல்லுவாங்க, இருக்கிற நேரத்தில் இல்லை இல்லைன்னு வாங்க, இல்லாத நேரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தன்மையை இவங்க தான் மாற்றிக்கணும். இவங்க ஒரு பெரிய ஒரு அற்புதமான சிந்தனை சக்தி உள்ளவங்க. எப்பேற்பட்ட லாயர்லாம் படித்தவங்கெல்லாம் இவங்கள்ட்ட தோத்துடணும். ஏன்னு கேட்டால் அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அடுத்த மண்டைய தலையை பிச்சுக்கணும். அது மாதிரி விஷயத்தை தான் இவங்க பேசுவாங்க. அப்படி தான் விஷமமாக தான் இருக்கும். இவங்களுக்கு எப்பொழுது விஷத்தால் தீண்ட ஒன்று வரும், இவங்களுக்கு பூச்சி, வண்டுகடி இது மாதிரி உள்ளதனால் வர்ற நோய் தான் இவங்களை பாதிக்க வைக்கும். ஆகையினால் இவர்களுக்கு விஷப்பூச்சியினால் பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளது. அதன் மூலமாக சரீரத்தில் பிரச்சனை வரும், நீர் சம்பந்தமான பிரச்சனை வரும். அதற்கு இவங்கள் என்ன செய்வேன்னா ரொம்ப கவனமாக பேசுவதை கவனமாக பேசணும். அனாவசியமாக யாருக்கிட்டேயும் அந்த உங்களுடைய சாபக்கேட்டுக்கு ஆளாகக்கூடாது. இவங்க சாபக்கேட்டுக்கு போன ஜென்மத்திலையும் அப்படி தான் எடுத்தாங்க, இந்த ஜென்மத்திலையும் சாபக்கேட்டுக்கு தான் ஆளாவாங்க. ஏனென்றால் அறியாமையும் பொறாமையும் மன விருப்பும். அந்த பொறாமையெல்லாம் ஏன் வருதுன்னா எனக்கு இவ்வளவு செஞ்சும் எனக்கு இப்படி ஆகுதுன்று தன்னறியாதே அந்த மன வேதனையில் அது பொறாமையாக மாறும், இல்லைன்னா போட்டியாக மாறும். எல்லாமே இது எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்காதீங்க. அவங்க ஜாதகத்தை பொறுத்து மாறும்.
ஆனால் கண்டிப்பாக அந்த அடிப்படை குணங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கும். அது உங்கள்கிட்டயே வம்புக்கு வந்துடும். ஆகையினால அந்த இடத்துல தான் உங்கள் கர்மத்தை மிகவும் கவனமாக செலுத்த வேண்டும். உங்கள் தவறை நீங்களே உணர்வதற்கு ஆரம்ப காலத்தில் முடியாது. மற்றவங்க பேச்சும் மற்றவங்களோட குணமும் உங்களை ஆர்வத்தில் கொண்டுட்டு போய் நண்பர்களுக்காக வாழ்ந்து நண்பர்களுக்காக அழிய வேண்டிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்பொழுது தான் சிறப்பாக வருவீங்க. ஆரம்பத்தில் உணர்ந்தா நீங்கள் கோடீஸ்வரி தான். உங்கள் கேட்ட 4 பேர் காவு கேட்குற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் உணராத போட்டி பொறாமையில் சிக்கினீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கக்கூடாது நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. ஒதுங்குவீங்க, பதுங்குவீங்க. உங்களை நீங்களே வெட்கப்பட்டு எனக்கு இது போதுப்பா வாழ்க்கை அன்ற மாதிரி நீங்களே போய் இந்த துக்கத்துக்குள்ளே போய் உட்காந்துவீங்க. மகர ராசி எப்பொழுதுமே மிக மிக அற்புதமான ராசி. இவங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போவதும் வெளிநாடுகளில் போய் கடமைகள் செய்வதும் மற்றவர்களுக்காக வாழ்வதுமாக தான் இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. எல்லா நண்பர்களும் இவங்களுக்கு போகும் தவறான வழியை எடுத்துகிட்டு போகிறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அதில் சுதாரிப்பாக மிக கவனமாக போகின்ற ஆற்றல் படைத்த ஒரு சில மகர ராசி நேயர்கள் மிக அற்புதமாக உன்னதமான நிலைக்கு போவார்கள். போனாலும் அவருடைய மனைவியாலோ இல்லை கணவனாலேயோ பிரச்சனை வருவதை கண்டுணர்ந்து இவர்கள் மனதை தேர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை ஆரம்பிக்கும் போது உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்றதான் சொல்லணும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வெகு நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது. உண்மையிலுமே சொல்லப்போனால் இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க. சர ராசியுடைய மகர ராசி அன்பர்களாக இருக்கிறாங்க. இந்த சர ராசி எப்பொழுதுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். எதையுமே எடுத்த உடனே அந்த வேலைகளை செய்து முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்பீரத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இது சனியின் காரகத்துவம் இல்லவா, 4 பேருக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா அதிகார தோரணையை இவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. தனக்கு இருக்க பதவி இது போதும், வலிமை போதுன்ற மாதிரி தன்னை மெருகேற்றிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு தன் வேலைகளில் தெளிவாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு விதி. அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யாருடைய குடும்பத்தை பிரச்சனைகளுக்கும் போக மாட்டாங்க. இவங்களுக்கு வர பிரச்சனைகளையும் விட மாட்டாங்க. தன் வேலை உண்டு தான் புலப்புன்ற மாதிரி இருந்த இவங்களுக்கு கடந்த ஒரு 7 வருட காலகட்டங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் சொல்லனா துயரங்கள், எதெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாமே இழந்தது. சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகள் பாதிப்புகள், கணவன் மனைவி உறவுகள் பிரிந்து வாழ்கிறது, கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கிறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, தொழிலில் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை சந்தித்தது. ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. திடீர்னு அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேணான்னு அந்த உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டத்தினால கடந்த ஒரு 7 வருட காலமாக நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறி இருப்பீங்க. அரசு உத்தியோகத்தில் இருந்திருப்பீங்க. யாரோ செய்த குற்றத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. வெளிநாடுகளில் நல்ல வேலையில் தான் இருந்திருப்பீங்க. எனக்கு சொந்த பந்தத்தை போய் பார்க்கணும், என் கணவன் மனைவி உறவுகளை போய் பார்த்துட்டு வரணும், சொந்த பந்தத்தை தாய் தந்தை பார்த்து வரணும்ன்ட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே திரும்ப ரிட்டர்ன் போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். யாரோ செய்த குற்றத்துக்கு 4 பேர் இல்லை சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுருக்கோம். நீங்கள் பக்கத்தில் நின்று இருப்பீங்க. அதை நீங்கள் தான் செய்தன்ற மாதிரி சாதாரண சின்ன பிரச்சனையை போய் கோர்ட்டு கேஸ் லெவலில் அந்த கோர்ட்டு கேஸ் வாயில்படி சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் உதயமாக இருக்குன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் 7 சனி காலகட்டத்தினால தான் இந்த பிரச்சனைகள். இது ஏன் சார் நடந்தது? இதுக்கெல்லாம் காரகத்துவம் நானே இல்லையே. எந்த ஒரு செயலுக்கும் நான் காரகத்துவம் இல்லை. நான் ஏதாவது ஒரு தப்பு செய்திருந்தால் அந்த தண்டனை அனுபவிக்கிறேன்னா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். செய்யாத குற்றத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேனே ஏன் சார் அப்படின்றத நினைக்க காரகத்துவத்துக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இது இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணிய பிறவி பயனுக்கான அமைப்புகளை நீங்கள் அனுபவிக்கல. கடந்த 7 வருட காலத்தில் முன் ஜென்மத்தில் என்ன பிறவி பயன் எடுத்திருந்தீங்களோ உங்களுக்கு தெரியாது. அந்த ஜென்மத்தில் எடுத்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளில் பாவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களில் தான்
இந்த ஜென்மத்துல ஒவ்வொரு மனிதனும் பிரிவு பயன் எடுத்திருக்கோம். இந்த ஜென்மத்துல அந்த பிரிவு பயன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 7 சனி நடக்கும் காலகட்டத்தில் அந்த மனிதன் அனுபவிப்பாங்க. அப்போ இந்த 7 சனினால இந்த கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. அப்போ முன் ஜென்ம கர்மாவின் பலன்களை என்னமே அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. இனிமேலுக்கு அடுத்த 30 வருட காலகட்டங்களானது பட்ட மரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் மட்டுமே உங்களோட வாழ்க்கையில தொடர போகுது அப்படின்றீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க பாதீங்க. வம்பு வழக்குகள் எதுவும் ஏற்படாது. உங்களோட வாழ்க்கை அடுத்த 30 வருட காலம் வளர்ச்சியை நோக்கி போகும். முக்கியமாக இவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கடன்கள் அதிகமாக வந்துருங்க. இந்த கடன் தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு அகல பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு அமைப்பே கடன் பிரச்சனைகள் தான். அப்போ கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுகளுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. கடன் பிரச்சனையானது ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் ஏதாவது இருந்தால் அதை வித்துட்டு அதன் மூலியமா கடன் அடைக்கக்கூடிய காலகட்டங்கள், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட சோர்ஸுகளை கொடுத்துட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வது, அல்லது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் பெறுவது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களை தேடி பிடிச்சி போய் உட்கார வச்சு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலிமா லாபத்தை பெருக்கக்கூடிய அளவுகளுக்கு, வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு சார் இந்த விதிகளை உட்கார்ந்துருக்க போறாருன்னா 2028ஆம் ஆண்டு வரலுமே இந்த யோகத்துல இருக்க போறார் மகர ராசிக்காரர்களுக்கு. அப்ப 2028ஆம் ஆண்டு காலகட்டம் வரலுமே நீங்க ஏதாவது ஒரு சில முயற்சிகள் இருக்குன்னா கண்டிப்பா செய்ய சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி தொழில் செய்து எல்லாமே முடக்கமாகி போச்சு சார், இதுக்கப்புறம் நான்லாம் மீண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடத்தை கொடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் என்ன சார் தொழில் செய்யலாம், சொந்த தொழில் செய்யலாமா, தனியார் துறைக்கு வேலைக்கு போகலாமா, அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்பு உண்டா, வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர்ல தான் போய் சம்பாதிப்பேன், நான் யார் அப்படின்றது தெரிய செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதன் பின்னர் நீங்க முயற்சி எடுத்தால் இனிமேல் வளர்ச்சிகள் எந்த இதையும் தடைகள் ஏற்படுத்தாது. அப்ப அரசு உத்தியோகத்துக்கு தான் போவேன்னு உங்க ஜாதகம் இருக்கா, யோசிக்க வேண்டாம். இந்த நேரத்துல இருந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா 2028ஆம் ஆண்டுக்குள்ளார் கண்டிப்பா உங்களுக்கு அரசு உத்தியோகம் வந்தே தீரும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அல்லது தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போவீங்களா, கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்திலிருந்து நல்ல ஒரு உத்தியோகம் அமைஞ்சிரும், தனியார் துறை வேலை வாய்ப்புக்கு போயிடுவீங்க. அல்லது பாத்தீங்க அப்படின்னாக்கா சொந்த தொழில் தான் செய்யணுமா, நான் எந்த தொழில் செய்யலாம் அப்படின்றத கேட்டு சொந்த தொழில் தான் செய்யணுன்ற விதி அமையுதுனாக்கா சொந்த தொழிலில் இனிமேலுக்கு முயற்சி எடுத்து பாருங்க. கண்டிப்பா சொந்த தொழில ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இல்லை சார் நான் இங்கெல்லாம் உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டோம், வெளிநாட்டுக்கு போனாதான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்கு, வெளிநாட்டுக்கான வாய்ப்பு இருக்கானாக்கா கண்டிப்பா வெளிநாட்டுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கான முயற்சி எடுத்து பாருங்க. உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க, அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா, வெளிநாடு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே வேளையில சார் நான் ஒரு 5-6 வருடமா திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறேன் சார், எனக்கு என்ன சார் குறைவு, நிலம் இல்லையா, வீடு இல்லையா, கல்வி இல்லையா, எல்லாமே இருந்துட்டு இருக்கு, ஆனால் பொண்ணை போய் தேடுறோம், பையனை போய் தேடுறோம், எந்த ஒன்றுமே அமைய மாட்டேங்குது சார், திருமணமே நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா தெளிவா சொல்ல வரேங்க. இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு வரன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உதயமாக போகுது அப்படின்றீங்க. அதே போல குழந்தை பேருக்கும் அப்படிதான் சார் நான் காத்துட்டு இருக்கேன். ஒரு குழந்தை கிடைச்சிட்டா போதுன்னு நினைக்கிறோம். எங்க கணவன் மனைவி 2 பேருமே போய் நாங்கள் வேண்டுதல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது. இப்போ இந்த மாதம் இருக்கும், அடுத்த மாதம் இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறோம். ஒன்றுமே குழந்தையே தெரிக்கல. மருத்துவர்களும் நலமா இருக்குன்றாங்க. நான் எதை சார் நம்புறது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா கணவன் மனைவி 2 ஜாதகத்தையும் கொண்டு போய் உங்க ஜோசியத்தை கொடுங்க. ஏதாவது தோஷங்கள் இருக்குனாக்கா அந்த கோயில்களுக்கு பரிகாரத்துக்காக கோயில்களுக்கு போக சொல்லுங்க. போயிட்டு அந்த பரிகாரத்தை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதத்துல உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஏறுமுகமாக தவிர இறங்குமுகத்துக்கான காலகட்டம் கிடையாது. எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்செல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபநிகழ்வு செய்யறதுக்கும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கும், வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவானுடைய ராசி தான் இந்த மகர ராசி. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது காலத்துக்குமே ஒரு நம்மளோட பயணம் கொஞ்சம் ரொம்ப கடுசா இருக்கக்கூடிய ராசி மகர ராசி தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது நிறைய பேர் பாருங்க, சொத்து இருந்தாலும் அனுபவிக்க முடியாம, சொந்த பந்தம் இருந்தும் சப்போர்ட் இல்லாம,
தன் கையூனி கரணம் போட்டு வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ராசி யாருன்னா எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க தான். மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே தன்னுடைய குடும்பம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எப்பவுமே நிறைய இருக்கும். அதாவதுன்றது அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தன் மனைவி பிள்ளைங்கன்ற ஒரு எப்பவுமே ஒரு கூட்டு குடும்பமா ஒரு குடும்பமா அவங்களுக்குள்ளார ஒரு ஈர்ப்பு சக்தியா இருக்கக்கூடிய ராசி பார்த்தா மகர ராசி தான். ஒரு சில ராசி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி போனா என்ன, நான் வாழ்ந்தா போதும், அவங்க சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா போதும், அவங்களுக்கு அப்படி சம்பாரிச்சு கொடுக்கணும் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படி நினைக்க மாட்டாங்க. இப்ப வரைக்குமே மகர ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு 80% பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க, சிரமத்தில் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பொழுது போன பொருள் புத்தி வந்த மாதிரி. சம்பாதிக்கும் போது யோசனை இல்லை, யோசனை இருக்கும்போது பணம் இல்லை. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம வாழ்ந்தா போது நினைச்சிருந்தா நீங்க சூப்பரா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி தான். பொதுவாகவே மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா சனியோடைய ராசி, நேர்மையான ராசி யாருன்னா சனி மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க சனி கெட்டவன், நமக்கு நல்லதை பண்ண மாட்டாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நவகிரகத்திலேயே அது நல்லதோ கெட்டதோ செயல்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான், நேர்மையான கிரகம். அதனாலதான் இப்ப வரைக்குமே நம்ம நேர்மையா இருந்து வாழ்க்கையில சாதிக்கணும். அதாவது கரெக்டா யாருடைய ஒரு சொத்தோ சுகமோ அபகரிக்காம இன்னைக்கு தன் முயற்சியில வாழணும் அப்படின்னு நினைச்சு சிரமப்படக்கூடிய ராசி மகராசி தான். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் மூணே எதிர்பார்ப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. மற்ற ராசிக்காரங்களுக்கு பல எதிர்பார்ப்பு இருந்தாலும் மகர ராசி பொறுத்த வரைக்கும் மூணே எதிர்பார்ப்பு தான். ஒண்ணு, நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தா அதாவது மண்ணை தின்னா கூட மரவா தின்னணும், கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷமா குடிக்கணும் அப்படி நினைக்கிறவங்க மகராசிக்காரங்க. மூணாவது, எப்படியாப்பட்ட சூழ்நிலையுமே மற்றவங்க கையேந்து நிக்க கூடாது அப்படி நினைக்கிறவங்க மகராசிக்காரங்க. பொதுவாக மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பாருங்க, அதாவது சொத்து வாங்கணும், மாடி வாங்கணும், மாளிகை வாங்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அது செய்யணும், இந்த எதிர்பார்ப்பெல்லாம் மேக்சிமம் இருக்காது. அதாவது அப்படிலாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க மாடி மேல மாடி கட்டி இன்னைக்கு கோபுரத்துல உட்கார்ந்து இருக்கலாம், இன்னைக்கு எப்படி இருந்திருக்கலாம். ஆனா மற்றவங்க வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்கின ராசி மகர ராசி. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பொதுவா இந்த மகர ராசிக்கு சிரமம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல நேரத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. அதாவது காத்துள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்ன வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸா திங்க் பண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா மழை வந்த வாட்டி நம்ம வீடு கட்டலாம்னா கட்ட முடியாது. காத்து அடிக்கும் போது ஒரு விஷயம் தூத்த முடியும், காத்து நின்று போச்சுன்னா தூத்துனா அது வேலையாகாது. அதுபோல மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம்தான். பூர்வீகத்தை மாறினவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதே சமயத்துல பார்த்தா சொந்த உழைப்பு நம்பி உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்த்தா இன்னைக்கு நல்லா இருப்பாங்க. இல்லைங்க நான் ஒரு இடத்துல வேலை தான் செய்யறேன், மாத சம்பளம் தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாருங்க, உங்களுடைய திறமை எல்லாமே அவங்களுக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி காலகட்டம் தான். பொதுவாக உங்களுக்கு சனி பகவான் அதாவது 1ஆம் இடம் 2ஆம் இடம் அப்படின்னா மகரத்துக்கும் கும்பராசிக்கு 2க்கும் அதிபதி யாருன்னா சனிதான். 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்ப 3ஆம் இடம்ன்றது தைரியஸ்தானம். அப்ப உங்களுக்கு 7 சனி இருந்து முடிஞ்சு இப்போ ஒரு 6 மாசம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். அதுலயே நிறைய பேருக்கு நிறைய குழப்பமெல்லாம் இருக்குது. இந்த 25 சனி பயிற்சி ஆனாரா ஆவலியா இல்ல எப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி பார்த்தா சனி பயிற்சி ஆனதும் உண்மைதான், ஆகாததும் உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இடதுக்கை வலதுக்கை அப்படின்ற மாதிரி பகல் இரவு ஆண் பெண்ணுன்ற மாதிரி எப்பயுமே எல்லாமே 2-2ன்ற மாதிரி வாக்கியம் திருக்கணிதம். அதாவது திருக்கணிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப இருக்கிற காலகட்டம் எல்லாமே திருக்கணிதம் தான். அதாவது 365 நாள், வாக்கியம்ன்றது 365 நாள். அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அப்ப எல்லா பஞ்சாங்கமும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கியம் தான். வாக்கியத்துல தான் ஜாதகம் எழுதினாங்க, வாக்கியத்துக்கு தான் ஜாதகம் பார்த்தாங்க, வாக்கியத்து முறைப்படி தான் கோயில பூஜை பண்ணினாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. பூஜை மட்டும்தான் கோயில் வாக்கியத்துக்கு ஆகுமா தவிர பஞ்சாங்கம் சரி பலன்கள் பார்க்கறது சரி இன்னைக்கு எல்லாமே திருக்கணித முறைப்படி ஆயிப்போச்சு துல்லியமா. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருக்கணித முறைப்படி இப்ப சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிட்டாரு. அப்ப மார்ச் 29 உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு போச்சு. அப்ப மார்ச் 29 இருந்து நல்லதாக இருக்கணும்,
ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்க, நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், அதாவது யார்கிட்ட இருக்கும்போது கூட நான் நல்லா இருந்தேங்க, ஆனா முடிஞ்ச வாட்டி தான் எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது, கடன் பிரச்சனை, குடும்பத்துல குழப்பம், வாழ முடியல, வளர முடியல, மொத்தத்துல எதை சாப்பிட்டா நான் பெத்தம் தெளியுமோன்ற நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறீங்கன்னா, அதுக்கு முதல் காரணம் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். திசாபுத்தி கெட்டு போயிருக்கலாம், கோச்சாரங்கள் கெட்டு போயிருக்கலாம், கிரகங்கள் கெட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி கிரகங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு அது மாறி இருக்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது நம்ம ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கணும். ஜாதகன்றதுதான் அதாவது ஒரு ஆணி வேறு. ஜாதகம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் அழுது பொருள்ந்து உருண்டுனாலும் நமக்கு எதுவுமே செட் ஆகாது. அதனால மகர ராசி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு சனி முடிஞ்சிருந்தாலும் ஒரு சிலருக்கு இன்னும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 60% பேர் கஷ்டத்துல தான் இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய இயல்பும் ஒண்ணு இருக்கு, ஜாதகமும் பார்த்துக்கணும். இது ரெண்டு மட்டும் கரெக்டா இருந்தா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல தொலைச்ச இடத்துல தான் தேடணும். ஒரு பொருள் தொலைச்சிடறோம், தொலைச்ச இடத்துல தேடினாதான் கிடைக்கும். அதுக்காக வேண்டி நம்ம கடல் கடந்து போய் தேடினா கண்டிப்பா அது கிடைக்காது. சரிங்களா? அப்போ தேடணும். எங்க தேடணும்? உங்க ஜாதகத்துல தான் தேடணும். மனைவி நேரம் சரியில்லையா, மக்கள் நேரம் சரியில்லை, நம்ம நேரம் சரியில்லையா, திசா புத்தி சரியில்லையா, கிரகங்கள் சரியில்லையா, கோச்சாரம் சரியில்லையா, மற்றது யாராவது ஏதாவது பண்ணிருக்காங்களா, திருஷ்டி ஓமல் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது தோஷங்கள் தான் பாதிக்குதா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது மகர ராசின்றது நம்ம ஒண்ணு சொல்றோம், ராசி ஒண்ணுதான், அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே 3. அப்ப நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும், நம்மளோட ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கணும், நம்ம லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும், திசா புத்தி நல்லா இருக்கணும். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம ஜாதகம் நல்லா இருந்தா நம்ம லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப இது போக உங்களுக்கு குரு 6ல் இருக்காரு. 6ஆம் இடத்துல குரு இருந்தா ருண ரோக சத்ரு குரு. அப்படி பார்த்தா குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்ததெல்லாம் பார்த்தா நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஆனா இளமை இருக்கும்போது சாதிச்சுக்கணும், முதுமை இருக்கும்போது படுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இளமை இருக்கும்போது நீங்க சாதிக்க முடியல அப்படிங்கும்போது அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அதாவது ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது அதை அமைஞ்சிருச்சுன்னா உடனே அதை தொட்டா சுடும். கண்டிப்பா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஏழத்தினை முடிஞ்சிருந்தாலும் ஒரு 6 மாசம் ஆகணும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சனி பகவான் மீண்டும் வக்கரத்துக்கு வந்துட்டாரு. எப்பயுமே ஒரு முன்னாடி போகும்போது நமக்கு நல்ல பலன்கள் கொடுத்தாருன்னா வக்கரமாகும் போது கொஞ்சம் கெடுபலனை தான் கொடுப்பாரு. அப்படி பார்த்தோன்னா இப்ப உங்களுக்கு சனி பகவான் மீண்டும் வக்கரத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப கும்பத்துக்கு வந்தாரா, வரல. அப்ப மீனத்திலேயே வக்கரம் அடைஞ்சு மீனத்திலே வக்கர நிவர்த்தி அடைகிறார் இல்லைங்களா? அப்ப அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு இன்னுமே பாத சனி, மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி, மேச ராசிக்காரர்களுக்கு அதாவது விரைய சனி. இப்படி இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படின்னா கொஞ்சம் நல்லா இல்லைன்னா சனி மீண்டும் ரிபேஸ்ல வராரு. அப்ப ரிபேஸ்ல வரும்போது என்ன பண்றாரு, மகரத்துக்கு தான் அந்த ஒரு தாக்கம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 28 வரைக்குமே கொஞ்சம் பொறுத்தவன் பூமி ஆளுவன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா நீங்க இருக்கிறது கண்டிப்பா நல்லதுங்க. நவம்பர் 28க்கு மேல பார்த்தா உங்களோட நேரம் நிச்சயமா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இது போக செவ்வாய் 9ல் இருக்கிறாரு. அப்படி பார்த்தா உங்க நேரம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா நல்லதா இருக்குது. அதனால அவங்க நேரம் அவங்க நல்லா இருப்பாங்களே தவிர அவங்க நேரத்துல நீங்க ஜானி ஏறணும் முளம் சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த மாதிரி காலகட்டம் தான். இது போக பார்த்தீங்க எப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் 7ல் இருக்கிறாரு. சுக்கிரன் 7ல் இருந்தாவே அதாவதுன்றது சுக்கிரன்னா யாருன்னா மனைவி மற்றும் பார்த்தா பெண்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா என் சகோதரிக்கு கல்யாணம் ஆகுமா, இல்லை என்னுடைய பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா, இல்ல என்னுடைய ராசிக்கு பார்த்தா அதாவது இந்த மாதிரி பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது திருமண தடை ஏதாவது விலகுமானா உங்க நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்க நேரம் எப்படி நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அவங்க ஜாதகத்துக்கு அதெல்லாம் தெரியும். அது போக உங்களுக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 8ஆம் இடத்துல சிம்மராசியில இருக்கிறதுனால 15ஆம் தேதி வரைக்கும் புதன் சிம்மராசியில் இருப்பாரு. 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா சூரியன் சிம்மராசியில் இருப்பாரு. அடுத்தது 2மே கன்னிராசிக்கு வந்துருவாங்க. அப்ப 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம். இப்போதைக்கு பார்த்தா மகர ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன அந்த உடல் உபாதைகள் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. ஒண்ணுமே இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரே ஒரு வழிமுறை மட்டும்தான், நவகிரகம் தான் சொத்துங்க. அதே மாதிரி காகத்துக்கு எள்ளும் சோறு களத்துக்கு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் தானத்துல சிறந்தது அன்னதானம். ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இல்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற வயசானவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது கண்டிப்பா செய்யுங்க. அவங்க மேல ஒரு அன்பு பாசம் வச்சுக்கினாவே கண்டிப்பா நம்மளோட கவலைகள் எல்லாம் சரியாகும். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு இது ஒரு நல்ல பொற்காலமா தான் அமைஞ்சிருக்குது. பயப்பட வேண்டாம், நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
அதாவது இந்த சர்க்கிள் நவம்பர் 28 வரைக்கும் தான். அதுக்கு மேல ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.